துலாமில் வந்து சூரிய தசை அந்த வீட்டிலேருந்தும் சூரிய பகவான் நீச்சம்ல இப்போ பவர் கிடையாது. ஒரு தசை நடக்குதுன்னும் போது நமக்கு அந்த டிகிரி அந்த பவருன்றது ஒன்று இருக்கும். அது அது எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தசை நமக்கு வலுவாக இருக்குமா வலுவிழந்து இருக்குமான்றது சொல்லும். அப்போ சில வீடு நல்ல ஒரு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் வீடாவோ இல்லை ஒரு 7ஆம் வீடாவோ அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு அந்த 6 வருடம் மனைவியோட உதவி இவருக்கு கிடைக்கும் 7ஆம் வீடாக இருந்துச்சுன்னா. துலாமை பொறுத்த பேருக்கும் எந்த தசை கவனம் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக சூரிய தசையில் சுக்கிர புத்தி வரும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ஓகே, சரி, இப்போ என்னென்னா கருத்து வேறுபாடு வரும். இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சூரிய திசையில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்? துலாமில் வந்து சூரிய தசை நான் ஏற்கனவே உச்சம் ஒரு உங்களுக்கு மேஷ வீடு சொல்லியிருந்தேன், நீச்சமாக இருக்கக்கூடியது தான் துலாம் வீடு. ஸோ இந்த வீட்டில் சூரிய பகவான் இருந்து தசையை நடத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஐப்பசி மாதம் துலாம் வீடு வந்து ஐப்பசி மாதம் அந்த வீட்டிலேருந்தும் சூரிய பகவான் நீச்சம்ல இப்போ பவர் கிடையாது. அவருக்கு வந்து அந்த ஒரு தசை நடக்குதுன்னும் போது நமக்கு அந்த டிகிரி அந்த பவருன்றது ஒன்று இருக்கும். அது அது எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த தசை நமக்கு வலுவாக இருக்குமா வலுவிழந்து இருக்குமான்றது சொல்லும். இந்த புயல் மாதிரி தான். புயல் வந்து வலுவடையதான் வலுவிழந்து இருக்குமா அந்த மாதிரி தான் இந்த கிரகங்களுடைய டிகிரி, அவங்க அமர்ந்து இருக்கக்கூடிய டிகிரி, அவங்க எந்த நட்சத்திரத்தில் இருக்காங்க, அவங்க எந்த பவரில் இருக்காங்கன்றதை பொறுத்து தான் அந்த தசை எப்படி நமக்கு கொடுக்கும்ன்றது பொறுத்து இருக்குது. ஓகே, நம்ம துலாமை பொறுத்த வரைக்கும் அந்த தசை வந்து ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல வீடாகவோ, அதாவது நான் வீடுன்றது வந்து லக்னத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம வீடு எடுப்போம், வீட்டு கணக்கு எடுப்போம். கரெக்டுங்களா? 2, 3, 5 அந்த மாதிரி வீட்டு கணக்கு எடுப்போம். அப்போ சில வீடு நல்ல ஒரு சொல்லக்கூடிய ஒரு 5ஆம் வீடாவோ இல்லை ஒரு 7ஆம் வீடாவோ அந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு அந்த 6 வருடம் மனைவியோட உதவி இவருக்கு கிடைக்கும். 7ஆம் வீடாக இருந்துச்சுன்னா. 5ஆம் வீடாக இருந்தது வச்சுக்கோங்களேன், அவங்க முதல் குழந்தையோடைய உதவி இவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஏதோ ஒரு இதில் அப்பா நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன்ப்பா, நீங்கள் வந்து கூட இருந்து பார்த்துக்கங்கப்பா, எனக்கு உங்களுடைய மாரல் சப்போர்ட் கிடைச்சா போதும்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையாக இருக்கும். உங்கள் மனைவியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் போகிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் பிஸ்னஸ் நம்ம 2 பேர் சேர்த்து பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இப்போ திடீர்னு சூரிய தசை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணணும், ஒன்றும் இல்லை, உங்கள் மனைவியை பார்ட்னராக சேர்த்துக்கங்க. உங்கள் மனைவியோட ஜாதகத்தை பாருங்கள், உங்களுக்கு என்ன தசை போது பார்த்து பார்ட்னர் சேர்த்துக்கங்க. சேர்த்துக்கும் போது அவங்கள மெயினாக கொண்டு வந்து நீங்கள் வந்து செகண்டரியாக வந்துடுங்க, இல்லை பசங்களை அந்த மாதிரி கொண்டு வந்துருங்கம்மா. இந்த மாதிரி நான் ஒரு சின்ன ஆல்ட்ரு பண்ணிக்கும் போது அந்த தசையிலேருந்து ஓரளவுக்கு நம்ம சேஃப் ஆகிக்கலாம். துலாமை பொறுத்த பேருக்கும் எந்த தசை கவனம் வேணும் அப்படின்னு கண்டிப்பாக சூரிய தசையில் சுக்கிர புத்தி வரும்போது கொஞ்சம் கவனம் வேணும். ஓகே, சரி, இப்போ என்னென்னா கருத்து வேறுபாடு வரும். மனைவிக்கும் இவங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். மனைவிக்கு இவங்களுக்கு மட்டும் இல்லை, பெண் பிள்ளை அவருக்கு பொம்பளை குழந்தை இருந்தாலோ இல்லை இவங்க லேடிஸாக இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்கன்னா, அவங்க பெண் பிள்ளைங்களே இவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடுகள் வரும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும். மற்றபடி அதுக்காக செலவு பண்ணக்கூடிய விஷயமாக இருக்கும். சில நேரத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறது நல்ல செலவு தான். ஆமாம், சுபவிரயமாக. மற்றபடி வேறு எதுனா செலவு இருக்குன்னா அதெல்லாம் கொஞ்சம் கவனம் வேணும். ஆடம்பர செலவுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி நீச்சத்துலேருந்து சூரிய பகவான் வந்து நமக்கு தசையை நடத்துகிறாரு அப்படின்னும்போது கொஞ்சம் கவனத்தோடு பண்ணணும். ஒரு இது கொடுக்க மாட்டார். அந்த டைமில் இருக்கும்போது நீங்கள் கான்ட்ராக்ட் ஆர்டர்ஸ்க்காக ஏதோ கான்ட்ராக்ட் போடுறீங்க அந்த மாதிரிலாம் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பொறுமையாக பண்ணுங்கள். சில டைம் அந்த சில புத்தி இருக்குன்னா ஒரு 2-3 மாதம் கொஞ்சம் அமைதியாக இருந்துடணும். நம்ம இருந்துட்டு பண்ணும்போது ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அதை கொடுக்கும். ஓகே, சூப்பர்மா. ஸோ இப்போ துலாம் ராசி என்பவர்களுக்கு சூரிய திசை நடக்குது அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடு எடுத்துக்கிட்டால் சிறந்தது? இவங்க வந்து வீரபத்திரரோட வழிபாடு எடுத்துக்கலாம். ஓகே, வீரபத்திரருக்கு நீங்கள் வெத்தலை மாலை கொடுத்துட்டு நீங்கள் வழிபாடு எடுத்துக்கலாம். இல்லை அகோர வீரபத்திரனாலும் வழிபாடு எடுத்துக்கலாம். 2 பேரும் இல்லை 2 பேருமே இல்லை, கண்டிப்பாக வீரபத்திரம் எல்லா சிவன் கோயிலுமே இருக்காங்க. இல்லாத பட்சமாக இருந்துச்சு நரசிம்மர் வழிபாடு எடுத்துக்கலாம். ஓகேவா. துலாம் ராசி என்பவர்களுக்கு சூரிய திசையில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயங்களை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூமா. சூரிய திசை ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்கும். நீங்கள் கேட்ட மாதிரி சூரியன் வந்து உச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், நீச்சமாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும், ஆட்சி வீடாக இருந்தால் ஒரு மாதிரி பலன் இருக்கும். பட் பொதுவாகவே சூரிய திசை கெடுதல் தான் பண்ணுவார்லாம் கிடையாது. சூரிய திசையில் ஒருத்தர்லாம் பதவியை பிடிச்சதெல்லாம் வந்து நிறைய விஷயம்லாம் நடந்திருக்கு. சூரிய திசையில் தான் நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும், கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க. சூரிய திசையில் தான் பசங்க நல்லா படிப்பாங்க. சூரிய திசை தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்க்காக இருந்தவர் ஒரு ப்ரொமோஷனில் மேலே போய் உட்காருவார். நீங்கள் சொன்ன மாதிரி சூரியன் வந்து கெடுதல் மட்டும் பண்ணுவாருன்னு கிடையாது. சூரியன் அவங்களோட ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கார், சுபராவோ அசுபராவோ, இல்லை யாருடைய பார்வையில் இருக்கார், இல்லை யாரோட சேர்ந்து இருக்கார், இல்லை யாருடைய நட்சத்திர கால் வாங்கியிருக்கார், எத்தனாவது வீட்டில் இருக்கார் அவர், அந்த மாதிரியெல்லாம் பார்த்து தான்
நம்மளுடைய குணாதிசயங்களில் அவர் அந்த திசையில் நல்லது கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரான்றது தெரியும். ஓகேங்களா? அதுலேயுமே சிலரோட நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னா கூட அந்த அவர் எத்தனாவது பாதத்தில் உட்காந்துருக்காரு பொறுத்து அது நடக்குமா நடக்காதான்றதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் கேட்டிங்க ஒரு விஷயம், என்ன கேட்டிங்கன்னா சூரிய தசை நடக்கும்போது அவங்க கேரக்டரில் மாறுமானு. கண்டிப்பாக மாறும். கண்டிப்பாக கேரக்டரைஸும் மாறும், அவங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸும் கண்டிப்பாக மாறும். ஒரு டைம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பர்டிகுலர் திசை பற்றிலலாம் ஒரு மாதிரி இருந்தவங்க சில திசை மாறும்போது கண்டிப்பாக சேஞ்ச் ஒரு ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த ராகு தசையில் ஒருத்தவங்க ஐடென்டிட்டியே மாற்றினாங்கன்னா அவங்க லைஃப் செம்ம சக்ஸஸ் ஆகிடுவாங்க. சூரிய தசையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கரடு முரடாக ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டு அந்த மாதிரிலாம் மாற்றினாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய இதுவும் கொஞ்சம் மாறிடும். இதெல்லாம் வந்து தசாபுத்தி தெரிஞ்சு நம்ம நடந்துக்கும் போது நம்ம அந்த தசாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய கேரக்டரைஸ்டும் மீன்ஸ் நம்மளோட அப்பியரன்ஸும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல சக்ஸஸ் கொடுக்கும். சனி தசை நடக்கும்போது ரொம்ப ஓவராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஓவராக இது பண்ணாமல் மீன்ஸ் எளிமையாக இருக்கு ரொம்ப இல்லாமல் கொஞ்சம் எளிமையாக இருக்கும்போது அது ஒரு விதமான நமக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சுக்கிரதசையில் ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தர் சுக்கிரதசை நடக்குது அப்படின்னாலே நீங்கள் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஒரு 100 ரூபா ட்ரெஸ்ஸை கூட பார்த்து அழகாக எடுக்கிற மாதிரியும் ஒரு கலர்ஃபுல்லாக எடுக்கிற மாதிரியும் எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஒன்லி ஃபார் நாட் ட்ரெஸ்ஸிங் ஃபுட்டில் இருந்து அந்த மாதிரி ஒவ்வொரு தசைக்கும் ஒரு குணாதிசயம் இருந்தே தீருது. அதில் சூரிய தசை என்ன பண்ணும், நல்ல இடத்துல நின்று தசையை நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டாங்க, திடீர்னு பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும், திடீர்னு அரசாங்க சார்ந்த உதவிகள் கிடைக்கும், திடீர்னு நம்ம இருப்போம், திடீர்னு நம்ம வீட்டு பக்கத்தில் யாராவது ஒரு பெரிய மனிதர்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நட்பு மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போது நம்ம வந்து பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையோடைய சூரியன் எங்கெல்லாம் இருந்தால் நல்லா இருக்கும், முதல்ல அவர் எந்தெந்த நட்சத்திரத்துக்கான ஓனரு, அவர் எந்த வீட்டுக்கான ஆட்சி, அந்த உச்சத்தை நீச்சத்தை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனி ராசிக்கு போயிடலாம். ஓகே, சூப்பர். சூரியனுக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இந்த 3 நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் ராசியான மேஷத்துலேயும் இருக்குது. 5வது ராசியான நான் சொல்கிறது சக்கரத்துக்கு காலபுருஷ தத்துவம் பிரகாரம் மேஷ வீடு முதல் வீடில் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கார்த்திகையிலையும் சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணியம் சொல்கிற இடத்துலையும் சூரியனோட நட்சத்திரம் உத்திரம் இருக்குது. அதற்கப்புறம் 9ஆம் வீடு தனுசு காலபுருஷத்தோட 9ஆம் வீடு, அந்த வீட்லேயுமே உத்திராடம்னு சொல்லக்கூடிய சூரியனோட நட்சத்திரம். பார்த்திங்கன்னா நமக்கு 1, 5, 9ன்றதே ஒரு பாக்கியஸ்தானம். இன்னும் நிறைய விஷயத்த நம்ம பேசலாம். சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 5, 9 நிறைய கிரகம் இருந்து தசா நடத்துச்சுனாலும் அது ஒரு விதமாக சூப்பராக இருக்கும். 4, 6, 8, 12 இருந்து தசா நடத்தும்போது அது ஒரு விதமான ஒரு இது இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம். அது மாதிரி ஒவ்வொரு நம்ம டாபிக் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி கண்டிப்பாக.